களப்பணி செய்யற உங்களுக்கு நாம் தமிழர்ல சரியான அங்கீகாரம் இல்ல, நீங்க கட்சியில இருந்து விலக போறீங்க அப்படின்ற பேச்சுல அடிபடுது. அது ட்விட்டர்ல இருக்காங்கல்ல அவங்க பேசுவாங்க, அவங்களா அடுத்து சிவசங்கரனை கட்டம் கட்ட போறார்கள், எதை பண்ண போறாங்க, அதெல்லாம் சும்மா வளர்ந்தீங்க. எனக்கு நான் சொல்லவா, நான் எப்ப போன் பண்ணாலும் சீமான் எடுப்பார். எனக்கு நான் நம்பி வந்தது இவரை நம்பி, குப்பனை நம்பி வந்து, சுப்பனை நம்பி வந்து, அதெல்லாம் கிடையாது. நான் தலைவர் பிரபாகரனை நேசித்தேன் உயிராக. அவர் வழியில் சீமானனை அவர் பின்னால் நிற்கிறேன், அவர் தலைமை ஏற்று நிற்கிறேன். அவர்கிட்ட எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. எப்ப போன் பண்ணாலும் எடுப்பார். சுதந்திரமா நான் என் வேலை செய்யறேன், எனக்கு எந்த வகையான எதிர்ப்பும் இல்ல, சுதந்திரமா நான் வேலை செய்யறேன். சிறு அனைத்து கட்சியிலும் இருக்கக்கூடிய உள்கட்சி போல நாம் தமிழ் கட்சியிலும் சிறு உள்கட்சி போஸ்டர்கள் இருக்கிறது இயல்பு. திமுக அளவுக்கு, அதிமுக அளவுக்கு, பிஜேபி அளவுக்கு எங்க கட்சியில இல்ல. சிறு அப்படி இருந்தா தான் ஆரோக்கியமா வளருதுன்னு அர்த்தம். கட்சி உள்கட்சி புதுசுல இல்லங்க, சூப்பரா இருக்குங்க, அப்படியே ராணுவ கட்டுப்பாடோட இருக்குங்கன்னா கட்சி வளரலன்னு அர்த்தம். வளரும் போது சில தனி மனிதர்களுடைய தவறுகளாலும் சில குரூர புத்திகளாலும் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்தாதே அரசியல் கட்சியில் நிக்க முடியும். எந்த கட்சியில் உள்கட்சி பூசல் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. என்னை புறக்கணிச்சிருந்தாங்க, நான் எப்படி மாநில பொறுப்பு கோரி மாநில கொள்கை செயலாளர் இருப்பேன், நீங்க எந்த உங்க முன்னாடி உட்காந்து பேசி அதெல்லாம் சும்மா ட்விட்டர்ல ஏதாவது ஒண்ணு பேசுறது. அதாவது இப்படித்தான் கல்யாண சுந்தரத்தை கட்டம் கட்டினார்கள், ராஜீவ் காந்தியை கட்டம் கட்டினார்கள், அடுத்தது சிவசங்கரன் அப்படின்னு இல்ல பிரதர். நான் வந்து விலக மாட்டேன், விலகுறேன், இந்த வாதத்தவே பேசவே விரும்பலைங்கிறேன். நான் இதை விலக மாட்டேன்னு பேசுறேன்னா அதை ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குன்னு அர்த்தம். நான் இந்த வாதத்தை அருவருக்கிறேன்னு சொல்றேன். இந்த இப்படி ஒரு வாதமே எனக்கு தேவையில்லை, நான் விலக வேண்டிய தேவையே இல்லை எனக்கு. நான் இதற்கு அதை பத்தி பேச சிந்திக்கவே தேவையில்லை. நான் அடுத்து எப்படி ஜெயிக்கணும், அடுத்த களப்பணி என்ன, அடுத்து நான் எப்படி பிரச்சார வாகனத்தை ரெடி பண்ணணும், பிரச்சார வாகனத்துக்கு எவ்வளவு செலவாகுது, அதற்கான தொகைக்கு நான் எங்கே போய் அதை எப்படி சரி செய்வேன், அப்படி திட்டமிட்டு 2024 தேர்தலில் நான் எப்படி எல்லாம் களமாடணும்னு நான் திட்டமிட்டு இருக்கேன். அதுக்கு இப்ப இதை பேசி